Hi friends, welcome to Chandras Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய உடம்பு எடையை கூட்டக்கூடிய ஒரு பொடியை பற்றி தான். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட சாப்பிடலாம். இதை டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடம்பு வந்து வெயிட் போடும். வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த பொடியை வந்து உபயோகப்படுத்தலாம். குழந்தைங்களுக்கு இந்த பொடியை வந்து டெய்லியுமே சாதத்தில் நெய் விட்டு கலந்து கொடுக்கலாம். ஒரு 2 வயசுக்கு அப்புறமா வந்து இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்கலாம். இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எடையை மட்டும் கூட்டாது, இதில் வந்து நிறைய சத்துக்களும் இருக்குது. ஏன்னா நம்ம சத்தான 2 பொருட்களை வச்சு தான் இந்த பொடியை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நிறைய எள் சேர்த்துக்கோங்க. எள் சேர்த்துட்டு எள்ளை நல்லா பொரியிற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இது வந்து வெள்ளை எள் சேர்த்துக்கிறதுனாலும் ஓகே. கருப்பு எள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். வெள்ளை எள்னால் உடனே நம்ம வந்து சேர்த்துடலாம். நான் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இந்த 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பொரியும், அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க, தீய விடக்கூடாது. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்கறதுனால நான் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து 2 பூண்டை சேர்த்துக்கலாம். 2 பூண்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டை தனியாக சுட்டு கூட சில பேர் சேர்ப்பாங்க. அப்படி கூட நீங்கள் வந்து பூண்டை தனியாக சுட்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதோட சேர்த்தே நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு எள்ளு பொரிஞ்சிருக்கும் போது போட்டதுனால எள்ளு கருப்பாகலை, சிவப்பாக மட்டும்தான் ஆயிருக்கு. லைட்டாக செவந்துருக்கு. ரொம்ப வந்து இதை தீய விடக்கூடாது. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு இது கூட சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் இதை வந்து நான் தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து சிம்மில் வச்சு வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிங்கன்னா உடனே கருத்துரும். இப்போ நான் வந்து மண்கடாய் வேறு யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் ரொம்ப சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து ஹீட் அப்படியே நிற்கும், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வறுப்படும். அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். இது வறுப்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த சூட்லேயே வந்து நல்லா வறுப்பட்டுரும். இப்போ இதை நல்லா வறுப்பட்டுருச்சு. நீங்கள் வந்து வறுப்பட்டுருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவேப்பிலையை பார்த்திங்கனாலே தெரியும், கருவேப்பிலை எந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்குன்ட்டு. நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. இந்த பொடி வந்து இப்போ நம்ம மிக்சரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு பொடியானதும் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக குறுகுறுப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை வந்து டெய்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து இந்த பொடி போட்டு கொஞ்சமாக சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் ஊட்டலாம். இந்த பொடியை வச்சு நம்ம நிறைய வந்து விதவிதமான ரெசிபீஸ் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடியை தொடர்ந்து டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட உடல் எடையை அதிகரிக்கும். பெரியவங்களுக்கும் உடல் மெலிஞ்சு இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பொடியை வந்து டெய்லியுமே நெய் போட்டு சாப்பிடுங்க. நெய் போட்டு சாப்பிடும் போது சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.